நம்ம ஓப்பனாக பேசலாமா செந்தில்? சொல்லுங்க சார், இதில் என்ன இருக்கு? எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, நான் அடிக்கடி திட்டுவேன், அடிப்பேன், பிள்ளைங்க தானேன்னு சொல்லிட்டு. நீதியின் மறுபக்கம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லோரும் மேட்டுப்பாளையத்துலேருந்து தங்கிட்டோம். அப்படி சாயந்தரம் ஆனால் எல்லாம் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஜாலியாக இருப்போம்னா நீங்கள் இது புரிஞ்சுக்கலாம் சார், புரிஞ்சுக்கலாம் சார். இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைஃப் எங்களுக்கெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். ரொம்ப திட்டுவேன் செந்தில். மனசுக்குள்ளே அத்தனையும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. விஜயகாந்த் அவரை கேட்குறாரு, எப்படா இவர்கிட்ட வேலை செய்கிற? அவன் கிடக்குறான். நான் டைரக்டர் ஆகி அவர் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வச்சு அந்த ஆளை திட்டலைன்னா ஒரு நாளைக்கு அது நிறைய அந்த வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, சென்சார் ஆகிடும். அவ்வளோ பயங்கரமாக திட்டுறாரு. இதை வந்து ஒரு சின்ன வீடியோலாம் நாங்கள் எடுத்துட்டோம். விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னா, அதை போட்டு செந்திலிங்க வா, அந்த சாங் எடுக்கிறோம், அப்போது இந்த சாங் இப்படி தான் எடுக்கணும் பாரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. இவரும் போய் உட்காந்துட்டார். உட்கார வச்சா ஓடுது. அவன் கிடக்கிறான், அவன் என்ன பெரிய அப்படின்னு ஐயோ